ஹாய் வர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு கோழிக்கறி குழம்பு, நல்ல ஒரு சுவையாக அருமையான டேஸ்ட்டில் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா அதை அலம்பி எடுத்துகிட்டு குக்கரில் எடுத்து போட்டுருங்க. குக்கரில் போட்டு பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உரப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், சிக்கன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கறிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கலாம். இதில் கூடவே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தேவையான அளவுக்கு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலையே போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் விட்டோம்னாக்கா கறி குக்கரில் வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. நம்ம எடுத்து அப்படியே இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஒட்டாது, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். ஸோ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா கலரி விட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வரும். இப்போது அதுக்கு தேவையான மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கடாயில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வதங்கிருச்சு. நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடலாம். பேஸ்ட்டை சிக்கனில் போட்டோம் இல்லையா, அதனால் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியையும் தட்டி எடுத்துருக்கிற பூண்டையும் நான் போடுறேன். பூண்டு தட்டி தான் எடுத்திருக்கேன், அதையும் விழுதாக அரைக்கலை, தட்டி எடுத்து பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். சரியா? பாருங்கள், போட்டாச்சு. வெங்காயமும் போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கிறது பார்த்திங்கனாக்கா தக்காளி கொஞ்சம் போட்டு அந்த பச்சை வாசம் கொஞ்சமாகவே போடலாம். தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசம் போயிட்டு அந்த தக்காளி நல்ல குழம்புலாம் நல்லா கலங்கி நிற்கணும். அந்த மாதிரி வைக்கட்டும். அப்படி சரியாக வேகலைனாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அதை குழம்புனா பண்ணுவோம். நல்லா பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்து நல்லா குழஞ்சி நிற்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு அதை நம்ம மறுபடியும் போட்டு அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஏன்னா இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு, கோழிக்கறிக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம மசாலா போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் தனியாக போட்டுடலாம். சரிங்களா? போட்டு நல்லா வேகட்டும். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிராமத்து சமையலில் நம்ம அம்மா அப்பா இல்லை அம்மா ஆயா அந்த மாதிரி வச்ச டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இப்போ அந்த சிக்கன் மசாலாவை போட்டு நல்லா வதக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப், அதாவது 100 ml இருக்கும், 100 ml தயிர் போட்டு தயிர் நல்லா வதங்கிட்டுன்னா அதிகமாக புளிப்பு இருக்கிற தயிர் வேண்டாம். நம்ம ஏற்கனவே லெமன் அந்த சாறு பிழிஞ்சு விட்டுருக்கோம். ஸோ அதனால் புளிப்பு இல்லாத தயிரை பார்த்து தயிரை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, வீணாக்காமல், அதாவது தண்ணி கூட வீணாக்காமல் அப்படியே எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான டேஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, காரம் எல்லாத்தையும் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் இறுக்கம், அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு டேஸ்ட் எல்லாம் மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துடுங்க. பார்த்ததுக்கப்புறமா எடுத்து அலம்பி வச்சுருப்போம் இல்லையா கொத்தமல்லி, புதினா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலாப்பில் தூவிட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு பரிமாறுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு கோழிக்கறி குழம்பு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அதை பண்ணுறாதீங்க. அடுத்த பதிவில் இதை விட இன்னும் நல்ல ரெசிபியாக உங்களுக்கு கண்டிப்பாக பதிவில் சந்திக்கலாம். இதை விட பார்க்க. ஓகே, நன்றி. சின்னக்கா சமையல்.